இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து. பொருட்சொல் 974வது பொருட்சொல் விரிப்பு. விரிப்பு. பறவைகள் எல்லாம் செட்டைகளை விரித்து கொண்டு தான் பறக்கும். பூக்கள் மலர்வதும் அவர்களுடைய இதழ்களை விரித்துத்தான் மலர்கின்றன. அதே போல எமக்கு ஒரு கடிதம் வந்துவிட்டாலோ ஒரு பொதி வந்துவிட்டாலோ அதனை நாங்கள் விரித்து பார்த்துத்தான் அதில் என்ன இருக்குது என்றதை ஆராய்ந்து பார்ப்போம். எமது நாளாந்தம் நித்திரை செய்வதற்காக கட்டிலை விரித்து வைத்திருப்போம். இலங்கையில் இருக்கும்போது கூடுதலாக நிலத்தில் படுப்போம். அப்போ அந்த விரிப்புகளை சுற்றி கொண்டே வைத்து படுக்கும்போது அதனை விரித்து படுக்குவது நித்திரை செய்வது வழக்கம். 2-10 நாளைக்கு ஒருக்கா எனது கட்டில் விரிப்புகளை மாற்றிக்கொள்வேன். கம்பளம், சிவப்பு கம்பளம் விரித்து தலைவர்களை, பிரதமர்களை அழைத்து வருவார்கள். விரித்த விரிப்புகளில் நாங்கள் அதனை எமக்கு காலில் குளிர் ஏற்படாமல் வீட்டினில் கால் மிதிகளை விரித்து வைத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.